ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தக்காளி தேங்காய் சேர்க்காமல் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1.5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் இது கூட 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்டிலே இதெல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை பொங்கலோடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.